விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், விவரங்களை பதிவு செய்யலாம். விசாரணை எந்த கட்டத்தை எட்டியிருக்கிறது? கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தீபாவளிக்கு பிறகும் நேற்று மீண்டும் விசாரணையை துவங்கினர். இந்நிலையில் முதலாக இன்று அந்த சம்பவம் நடந்த பகுதிக்கு காலை 11 மணிக்கு வந்த அந்த சிபிஐ அதிகாரிகள் 12 பேர் 2 கார்களில் வந்த அதிகாரிகள் அருகில் உள்ள சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள அருகில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் சிசிடிவி காட்சிகளை கேட்டு அவர்களிடம் கேட்டறிந்து வாங்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதாவது எஸ்ஐடி விசாரணை மேற்கொண்ட அந்த விட்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வீடியோ எடுத்தவர்கள் மற்றும் அருகில் பொதுமக்கள் என 4 பேரை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து சாட்சியங்களாகவும் அவர்களையும் விசாரித்து வருகின்றனர். காலை 11 மணிக்கு துவங்கிய, அதாவது குறிப்பாக 3D லேசர் கருவி என்பது அந்த பகுதியில் நடந்த அந்த துல்லியமாக இடங்களை அளவீடு செய்யும் கருவி மூலமாக 500 மீட்டர் தூரத்திலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு இடத்திற்கும் 10 மீட்டர் என்று மாற்றி வைத்து அந்த 3D கருவி மூலமாக அளவீடு செய்து வருகின்றனர். குறிப்பாக காலை 11 மணிக்கு துவங்கிய இந்த சிபிஐ விசாரணை என்பது தற்போது 5 மணி நேரத்திற்கு மேலாக அந்த அளவீடு கருவி தொடர்ந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆகையால் அந்த பகுதிகளை மக்களில் யாரும் நடமாட விடாமல் வாகனங்களை அனுப்பாமல் அந்த கயிறு கட்டி தடை செய்யப்பட்டுள்ளது அந்த பகுதி. மேலும் ஆகையால் அந்த பகுதியில் உள்ள கடைகள் தற்போது வணிக நிறுவனங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் என்ன செய்வது என்று அந்த கடைகள் தற்போது அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த 3D லேசர் கருவி மூலமாக தற்போது 500 மீட்டர் தூரத்திலிருந்து 150 மீட்டர் தூரத்தில் வரைக்கும் மட்டுமே அளவீடு செய்துள்ளனர். மேலும் அந்த தொடர்ந்து அந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.